ஜென்ராம் சார், உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். இன்றைக்கு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கான ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார். நீட் விலக்கில் மத்திய அரசு அதாவது தமிழ்நாட்டுடைய கோரிக்கையை நிராகரித்து விட்டது, அந்த மசோதாவை நிராகரித்து விட்டது என்று கூறியிருக்கிறார். எதிர்க்கட்சிகள் பல விமர்சனங்களை அதிமுக உட்பட வைத்திருக்கிறார்கள். இன்றைய முதலமைச்சருடைய கோரிக்கையை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இந்த நீட் விலக்குக்கான அனைத்து கட்சி கூட்டத்திற்கான முக்கியத்துவத்தை எப்படி பார்க்கறீங்க? இதே மாதிரி தான் 2002 பிப்ரவரி 3ஆம் தேதி நீட் விலக்கு மசோதா நிராகரிக்கப்பட்டு திரும்பி வந்தது, ஆளுநரால் திருப்பி அனுப்பப்பட்டது. உடனே 5ஆம் தேதியே அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தினார். அது பிப்ரவரி 2002 8ஆம் தேதி இரண்டாவது முறையாக சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டு மீண்டும் ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது. அதே போல இப்போதும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அனைத்தையும் அரசு மேற்கொள்ளும் அப்படிங்கிற உறுதியை முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாரு. அதன் அடிப்படையில் 5ஆம் தேதி சட்டமன்ற எதிர்க்கட்சிகளை சேர்ந்த தலைவர்களுடைய கூட்டத்தை 9ஆம் தேதி கூட்டியிருக்கிறார். இந்த கூட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவை உடனடியாக செயல்படுத்துவார்கள். தமிழ்நாடே கிட்டத்தட்ட இந்த முடிவுகள் ஏற்று செயல்படுத்தும் அப்படிங்கிற வகையில் கடந்த முதல் முறை அனுப்பும் போது இரண்டாவது முறை, அதாவது ஏற்கனவே அனுப்பி நிராகரிக்கப்பட்டதை மீண்டும் ஒரு முறை நிறைவேற்றி அனுப்பும் போது என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டோமோ அதே நடவடிக்கைகளை தமிழ்நாடு இப்போதும் மேற்கொள்ளும் அப்படிங்கிற நம்பிக்கையை கடந்த கால நிகழ்வுகள் காட்டியிருக்குது. இன்றைக்கு இது முதல் முறையே இப்படி நிராகரித்திருந்தார்கள் என்றால் விளக்கம் கேட்டிருந்தார்கள், விளக்கம் கேட்காம நிராகரித்திருந்திருக்கலாம் அவங்க. ஆனா அப்போது விளக்கம் கேட்டு திருப்பி அனுப்பினார்கள். அதற்கு விளக்கம் எல்லாம் கொடுத்தாச்சு. அரசமைப்பு சட்டம் பிரிவு 200 படி ஆளுநருக்கு 3 வாய்ப்புகளே உள்ளன. அந்த 3 வாய்ப்புகள்ல ஒன்று இரண்டாவது முறை வந்துட்டு திரும்பி போற மசோதாவை நிறைவேற்றுவது தான், வேற வாய்ப்பே கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நிலையில அவர் அதை அப்படி நிறைவேற்றாமல் ஒன்றிய அரசுக்கு, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்ததும் அதுவே சட்டவிரோதம் அப்படிங்கிற ஒரு பார்வையை வல்லுநர்கள் சொல்றாங்க. அதாவது எல்லா கிளாரிஃபிகேஷனோடையும் நீதிமன்றத்துக்கு போய் அந்த அதையும் பார்க்கலாம். மக்கள் மன்றத்துல எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்களோ, அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன சொல்றாங்களோ அதன்படி மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் தொடர்ந்து தமிழ்நாடு சார்பாக போராட்டங்கள் தொடரும் என்பதை முதலமைச்சருடைய இன்றைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப தெளிவாக சொல்லுது. இது எல்லாமே முக்கியமானதாகத்தான் பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, விமர்சனங்களும் இருக்கு அப்படின்னு. அதாவது விமர்சனங்கள் மிக தைரியமாக எல்லாவற்றுக்கும் விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் ஒன்றிய அரசால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் ஒன்றிய அரசின் மீது விமர்சனங்களை வைப்பதற்கு பதிலாக திமுக மீது விமர்சனங்களை வைக்கிறார்கள் என்பதையும் சேர்த்து தான் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க குறிப்பிட்டது மாதிரி இரண்டாவது முறையாக சட்டமன்றத்தில் ஒரு மசோதாவை மீண்டும் நிறைவேற்றி அனுப்பும்போது அதை ஏற்றுக்கொள்ளதான் வேண்டிய ஒரு சூழல்ல சட்டம் சொல்கிறது அப்படிங்கிற ஒரு வாதம் தொடர்ந்து இங்கே வைக்கப்பட்டது. ஆனால் அதை ஆளுநர் அனுப்பினார் அப்படின்றது. இவ்வளவு நாள் கழித்து அதை அதுக்கப்புறம் அவங்க உள்துறை அமைச்சகத்திலிருந்து ஏன்னா இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்போது அதை சுட்டி காண்பித்து பேசுகிறார். அதுல மத்திய அரசுடைய சுகாதாரத்துறை, ஆயுஷ் துறை, உள்துறை, உயர்கல்வித்துறை என பல்வேறு அமைச்சகங்கள்ல இருந்தும் கோரிக்கை விளக்கங்கள் எங்க கிட்ட கேட்கப்பட்டது. அது அத்தனை விளக்கங்களையும் நாங்க உடனடியாக கொடுத்தோம். அதன் பிறகு மறுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நான் இந்த பேரவையில வருத்தத்தோட பதிவு பண்றேன் அப்படின்னு. இவ்வளவு விளக்கங்கள் கொடுத்த பிறகும் அதை நிராகரிப்பது அப்படிங்கிற ஒன்றும், இந்த அதாவது லீகலி இருக்கக்கூடிய அந்த கிரே ஏரியா, இரண்டாவது முறை அனுப்பினால் அதை உள்துறை அமைச்சகருக்கு அதை பாஸ் பண்ணிட்டு இருக்கலாங்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அந்த கிரே ஏரியாவை எப்படி தமிழ்நாடு அரசு சட்ட ரீதியாக எப்படி எதிர்கொள்ள போகிறது? இன்னொன்று, இது அரசியல் ரீதியாக என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அரசியல் ரீதியாக என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பேசலாம். சட்ட ரீதியாக என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகு அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அரசியல் ரீதியாக திமுக மீது விமர்சனம் செய்வதற்கு தமிழ்நாட்டுக்கு பாதகமாக, தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பை உருவாக்கும் விதத்துல, தமிழ்நாட்டு மாணவர்களை நிலைகுலைய செய்யும் விதத்துல
எது நடந்தாலும் அது திமுக மீது நாம் விமர்சனம் செய்வதற்கும் புகார் அளிப்பதற்கும் குற்றம் சாட்டுவதற்கும் வகையாக இருக்கும் என்று அது போன்ற நிலைமைகளுக்காக காத்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அரசியல் செய்ய முயல்வார்கள். ஆனா உண்மையிலேயே இதுல என்ன இருக்கு, அரசியல் இருக்கு அப்படின்னு பார்த்தா 2013 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இதே மாதிரி ப்ரப்போசலை ரெடி பண்ணும்போது அது விலக்கு கோருகின்ற மாநிலங்களுக்கு விலக்கு அளிக்கக்கூடிய வகையில் இருந்தது. அது போக 2013 சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பும் நீட் தேர்வுக்கு ஆதரவாக வரவில்லை. ஆனா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்ததற்கு பிறகு 2016 ஆட்சி ஒன்றிய அரசு அந்த வழக்கை முறையாக கையாளாத காரணத்தினால, முறையாக வாதங்களை முன்வைக்காத காரணத்தினால 2016 நீட்டுக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்ல கிடைத்தது. அதுதான் இப்போது இவங்க அதுக்கப்புறம் அதை சட்டமாக்கி கொண்டு வரும்போது அனைத்து மாநிலங்களிலும் கட்டாயம் அப்படிங்கிறதையும் சேர்த்து கொண்டு வந்துட்டாங்க. அதனால ஆரிஜின் எல்லாமே அடுத்து பேச இருக்கின்ற 2 நண்பர்கள் திமுக தான் காரணம், யூபிஏ தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே நடந்த விஷயங்கள் இதுதான் என்பதை கேவியட் மாதிரி முதல்லயே நான் சொல்லிடுறேன். முதல் முறையாக டிபேட்டில் கேவியட் பயன்படுத்தக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அப்படிங்கிறதை சுட்டி காண்பிச்சிடலாம். திமுக மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறதுக்கு எப்போதும் தயாராக இருப்பாங்கிறதுனால நான் அதை சொல்றேன். மற்றபடி அவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைவேற்றவில்லை அப்படிங்கிறத ஒரு எளிய குற்றச்சாட்டாக, ஒரு கேலி பண்ணக்கூடிய ஒரு பொருளாக அவங்க சிலர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்ததிலிருந்து சட்ட ரீதியாக என்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் திமுக அரசு செய்திருக்கிறது. முறையாக ஒரு ஆணையம் போட்டு ஒரு விசாரணைக்கு ஒரு கமிட்டி போட்டு ஆணையத்திற்கு தான் அடுத்து வர, அதாவது திரு ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ.கே. ராஜன் தலைமையில போடப்பட்ட அந்த ஆணையத்துடைய ரிப்போர்ட்டை, அந்த பரிந்துரையை அல்லது அந்த ரிப்போர்ட்டை என்னவாக கன்சிடர் பண்ணியிருக்குது மத்திய அரசு அப்படின்னு ஒரு கேள்வி. ஏனென்றால் முதலமைச்சருடைய கோரிக்கைகளில் மிக முக்கியமாக ஏற்கனவே மாநில சுயாட்சி குறித்து இருக்கக்கூடிய எல்லா கமிட்டிகளையும் ரெஃபர் பண்ணி அவர் சொன்னது, அதில் தொடங்கி சர்க்காரியா கமிட்டியாக இருக்கட்டும், பூஞ்சி கமிட்டியாக இருக்கட்டும், இந்த கமிட்டிகள் கொடுத்த பரிந்துரையெல்லாம் ஏன் இது வரைக்கும் வெவ்வேறு இதில் ஒவ்வொரு இப்போ ஒரு கச்சத்தீவுனா அதுக்காக போடப்பட்ட ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு முறையும் சுட்டி காண்பிக்கிறார் முதலமைச்சர். ஆனால் மத்திய அரசு இந்த கமிட்டிகளுடைய பரிந்துரைகளை இதுவரைக்கும் ஏற்றுக்கொண்டிருக்கிறதா, அல்லது ஏ.கே. ராஜன் கமிட்டியுடைய பரிந்துரையை என்னவாக பார்க்கிறது மத்திய அரசு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. தங்களுடைய அரசியல் திட்டத்திற்கு இயைந்து வருகின்ற பரிந்துரைகளை எல்லா அரசுகளும் உடனடியாக ஏற்றுக்கொள்ளும். பாரதிய ஜனதா கட்சி, ஒன்றிய அரசும் அப்படித்தான். அதனால அவங்க மாநிலங்களோடு அதிகாரங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்ற சர்க்காரியா கமிஷனுடைய அறிக்கையையோ அல்லது பூஞ்சி அறிக்கையினுடைய பரிந்துரைகளையோ அரசு செயல்படுத்தாது அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. அனைத்து விதங்களிலையும் மாநிலத்திற்கு மட்டுமே என்று இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அனைத்தையும் படிப்படியாக ஒத்திசைவு பட்டியலுக்கு கொண்டு ஒத்திசைவு பட்டியலுக்கு வந்துவிட்டது என்றால், இரண்டுக்கும் கருத்து வேறுபாடு வந்தால் நான் எங்களுடைய வார்த்தையே இறுதியானது அப்படின்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷனோட தடாலடியாக ஒரு புல்டோசர் மாதிரி மாநில உரிமைகளை அடித்து நொறுக்கிவிட்டு தங்களுடைய அரசியல் திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலையில தான் ஒன்றிய அரசு இருக்குது. அதனால் அதைத்தான் ஒவ்வொரு ஃபெடரல் இஷ்யூஸாக தமிழ்நாடு எதிர்கொண்டு இருக்கக்கூடிய கூட்டாட்சி பிரச்சனைகள் அனைத்திலும், நிதி பகிர்வு தொடங்கி கல்வித்துறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அப்படின்னு வரிசையாக இப்போது பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நம்ம அதைத்தான் பார்க்கிறோம். ஒரு அதிகாரமற்ற அமைப்பாக மாநிலங்களை மாற்றும் ஒரு திசையை நோக்கி தான் இந்த நகர்வுகள் போய்கொண்டிருக்கின்றன. அதனால இப்போ உடனடியாக ஒன்றிய அரசோடு மாநிலங்கள் அனைத்தும் பேச்சுவார்த்தை நடத்தி சர்க்காரியா கமிஷன் பரிந்துரைகளை செயல்படுத்துவது அல்லது பூஞ்சி கமிஷனுடைய பரிந்துரைகளை செயல்படுத்துவது போன்ற கோரிக்கைகளுக்கான பேச்சுவார்த்தையை தொடங்குவதும் சைமல்டேனியஸா அவசியம். அதற்கான அழுத்தங்களையும் ஒன்றிய அரசிடம் மாநிலங்கள் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற உணர்வு தான் இந்த எல்லா விஷயங்களையும் பார்க்கும்போது வருது.
நீங்க ஏற்கனவே ஒரு கேவியட் போட்டுட்டீங்க. இருந்தாலும் இந்த கேள்வி என்னன்னா, எதிர்க்கட்சி தலைவர் இன்று வெளியில் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்ன மிக முக்கியமான ஒரு கேள்வி, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது என்பதை முதலமைச்சர் சுட்டி காண்பித்து என்னுடைய கேள்விக்கே பேரவையில் பதில் சொல்லியிருக்கிறாரு. இப்பொழுது ஏற்கனவே இத்தனை முறை அனைத்து கட்சி கூட்டம்லாம் நடத்தி தீர்மானம் 2 முறை நிறைவேற்றி அனுப்பிய பிறகு இப்ப எதுக்கு திரும்ப அனைத்து கட்சி கூட்டம்? இது வந்து மீண்டும் ஒரு தேர்தல் நாடகம் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். அதை எப்படி பார்க்கிறீங்க? அதாவது நிராகரிக்கப்பட்டது. ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டம் போட்டோம், இந்த நடவடிக்கைகள் எடுக்கலாம்னு முடிவு செய்யப்பட்டது, அதன்படி அரசு செயல்பட்டது. அது இப்போது நிராகரிக்கப்பட்டு திரும்பி வந்திருக்கிறது. இந்த சூழல்ல அடுத்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளை அரசு எடுக்கணும். மக்கள் மன்றத்துல இதை கொண்டு போய் ஒரு இயக்கமாக முன்னெடுக்க வேண்டும் என்றால் அதற்கு அனைத்து கட்சி ஒப்புதல் பெற்று போவது சரி. தனிப்பட்ட முறையில் திமுகவுக்கு சாதகமான ஒரு சூழலை, ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்தி இதை தேர்தலுக்காக பயன்படுத்துகிறது என்ற அவப்பெயர் வரக்கூடாதுங்கிறதுனால தான் அனைத்து கட்சி ஒப்புதலோட அந்த போராட்டங்களுக்கும் அந்த சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கும் அனைத்து கிரெடிட்டையும் எல்லா கட்சிகளோடும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையில் இருந்து முதலமைச்சர் வந்து இந்த பிரச்சனைகளை அணுகுகிறார். ஆனா இதையும் தேர்தல் அட்வான்டேஜுக்காக மு.க. ஸ்டாலின் இதை பயன்படுத்துகிறார் என்று எதிர்க்கட்சி தலைவர் சொல்வது தமிழக அரசியலின் துரதிர்ஷ்டமான ஒரு நிலைமை அப்படின்னு தான் தோன்றுகிறது. பேசலாம்.